இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எப்பயுமே 2.5 இன்ச்சு அளவு எடுப்போம். இதில் வந்து ஒரு 2.25 இன்ச்சு எடுத்துக்கலாம். நம்ம 2 பீஸாக நம்ம கட் பண்ணி நம்ம டிசைன் பண்ண போகிறோம். 2.25 எடுத்து இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு அதிலே ரவுண்டு எப்பயும் போல் நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு கீழேயும் அதே மாதிரி ஒரு 2.5 இன்ச்சு கீழே வந்து 2.5 இன்ச்சுக்கு வந்து வளைவாக நமக்கு இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். இப்போ இந்த ரவுண்டு ஷேப்பு எப்பயும் போல் நம்ம அந்த 2.5 இன்ச்சுக்கு நம்ம போடணும். அது கொஞ்சம் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம போட போகிறோம். ஏன்னா நம்ம வெட்டி நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த 1/4 இன்ச்சு உள்ளே போகும். இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு. கழுத்தோட உயரம் எப்பயும் போல் எடுத்துட்டு 2.5 இன்ச்சு எடுக்காமல் 2.25 இன்ச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ரவுண்டு கட் பண்ணிக்கிற போகிறோம். இப்போ கட் பண்ணி இது ஃபஸ்ட்டு இது செகண்டு இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டோட செகண்டை ஜாயின் பண்ணும்போது அந்த 1/4 இன்ச்சு நம்மளுக்கு உள்ளே போகும். அதுக்காக தான் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து 2.25 இன்ச்சு எடுத்து கழுத்தோட அகலத்தை வந்து நம்ம வரைகிறோம். இப்போ வரைஞ்சிட்டு இப்போ எப்பயும் போல் வந்து வெளி துணியில் அதே ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பயும் போல் 2.5 இன்ச்சு எடுத்திங்கன்னா கழுத்தோட அகலம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உள்ளே கூடி போகும்போது கழுத்து வந்து ரொம்ப சின்னதாயிரும். அதே மாதிரி 2.25 எடுத்திங்கன்னா கரெக்டாக நம்ம உள்ளே ஜாயின் பண்ணுறதுக்கும் அதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி 2 பீஸையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ டிசைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பால் வாங்கி இதில் நம்ம சுற்றிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பால் வாங்கி உருட்டி இந்த மாதிரி எத்தனை பீஸ் தேவையோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம ஒவ்வொரு பீஸாக நம்ம அளவுகளை குறிச்சிக்கலாம். எந்த அளவுக்கு 1 இன்ச்சு கேப்பு தேவையோ 1.5 இன்ச்சுன்னு அது உங்களுடைய விருப்பம். எந்த அளவுக்கு கேப் தேவையோ அதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு மார்க்கர்லேயும் நீங்கள் வச்சு அந்த பீஸை நல்ல துணியில் வச்சு நம்ம அடிச்சிடணும். அதுக்கு பின்னாடி லைனிங் பீஸை அதை ஜாயின் பண்ணி தச்சு உள்ளே திருப்பும்போது இந்த பிசர்லாம் தெரியாது. இப்போ ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இது மேலே லைனிங்கை வச்சு நம்ம தைச்சிடலாம். கரெக்டாக அந்த வளைவு ஷேப் கரெக்டாக கொண்டு வந்து மெதுவாக அடிங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். அந்த பால் வச்சு உருட்டினதுனால அந்த இடம் கனமாக இருக்கும், கொஞ்சம் தைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் மெதுவாக அந்த ஷேப் வர்ற அளவுக்கு நம்ம மெதுவாக தைச்சி கொண்டு வரலாம். அதில் இன்னும் தையல் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ தச்சு திருப்பியாச்சு. அது மேலே அமுக்கடி போட்டு எடுத்துக்கலாம். அமுக்கடி போட்டுட்டு சைடு எப்பயும் போல் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி கீழே பட்டியும் நம்ம மடக்கி அடிச்சுக்கலாம்.
இப்போ சேம் அதே மாதிரி தான் நம்ம அந்த சைடு எப்படி வச்சு அடித்தோமோ அதே மாதிரி இப்போ இந்த வளைவுலேருந்து இந்த பீஸ் பக்கம் நம்ம வச்சு அடிச்சுட்டு வரணும். அது மேலேருந்து கழுத்து பகுதியிலேருந்து நம்ம வச்சு அடித்தோம். இந்த 2வது பீஸில் வந்து நம்ம கழுத்தோட ரவுண்டு பீஸில் இருந்து மட்டும் நம்ம பாதியிலேருந்து அதே மாதிரி நம்ம அடிச்சுட்டு அதை எப்பயும் போல் நம்ம அந்த ஷேப்புக்கு நம்ம தச்சு திருப்பிடலாம். இப்போ எல்லாமே நம்ம தச்சு திருப்பிட்டோம், ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அந்த எப்பயும் போல் நம்ம அந்த வளைவு ஷேப்புக்கு நேராக வச்சு இந்த பீஸை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக எந்த இடத்துல ஜாயின் பண்ணணும்னோ பார்த்துட்டு கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஜாயின் பண்ணிட்டோம். ஒரு சிம்பிளாக சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ வேணும் அப்படின்னா சேனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ இருக்குது, அதையும் போய் பாருங்கள்.